அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட அதாவது நிறைய பேர் என்ன கேட்டிருக்கீங்கன்னா, மூவி எக்ஸ்பிளைன் பண்ணுறது எப்படி சிஸ்டர்? நிறைய பேர் மூவி எக்ஸ்பிளைன் பண்ணி நிறைய மணி சம்பாதிக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். நிறைய பேர் கேட்டீங்க. ஸோ கண்டிப்பாக நான் உங்களுக்கு அந்த வீடியோ தான் இந்த வீடியோவில் சொல்லி தர போகிறேன். ஒரு நாள் ஒரு சிறிய நகரத்தின் கடற்கரையில் ஒரு மாபெரும் மனித உடல் திடீரென தெரிகிறது. அவன் தோற்றம் பார்ப்பதற்கே இது போல் ஒரு அழகான மூவி எக்ஸ்பிளைன் எப்படி பண்ணுவது, அதாவது இப்போ நீங்கள் கேட்டிருப்பீங்க அது போல் எப்படி பண்ணுவதுன்னு தான் இந்த வீடியோவில் சொல்லி தரப்போகிறேன். ஸோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அழகான நீங்கள் மூவி எக்ஸ்பிளைன் சேனலை ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி கிரியேட் பண்ணி போடலாம். சீக்கிரம் மானிட்டைஸ் ஆகும், அதிக பணம் சம்பாதிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, அது என்னென்னா மூவி எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுவது எப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ நிறைய பேர் இந்த மாதிரி போட்டு வீட்டில் இருந்து நிறைய பணம் சம்பாதிக்கிறாங்க. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு உங்களுடைய ஸ்கிரிப்டை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ நீங்கள் இப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதாவது கண்டுபிடிச்சிட்டு செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிங்க பார்த்தீங்களா, அந்த மூவியிலேருந்து தனியாக ஸ்கிரிப்டை எடுக்கணும். ஸோ நீங்கள் தேர்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா அதே ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணக்கூடாது, நீங்கள் ரீரைட் பண்ணணும் அந்த ஸ்கிரிப்டை. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஏஐ தான் பயன்படுத்த போகிறோம். ஸோ நீங்கள் ஃபோர்த்து ஸ்டெப் என்ன பண்ண போகிறீங்கன்னா, நீங்கள் ரீரைட் பண்ண அந்த ஸ்கிரிப்டை கன்வெர்ட் ஆடியோவாக மாற்ற போகிறீங்க, சரிங்களா? ஃபிஃப்த்து ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நீங்கள் கன்வெர்ட் பண்ண அந்த ஆடியோ ப்ளஸ் வீடியோவை மெர்ஜ் பண்ண போகிறீங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, நீங்கள் ரெடி பண்ண வீடியோவை அப்லோட் பண்ண போகிறீங்க. அதுவும் சரியான முறையில் நீங்கள் அப்லோட் பண்ண போகிறீங்க. அப்படி நீங்கள் அப்லோட் பண்ணால் உங்களுக்கு நல்ல ரீச் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், சரிங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ரெட் நோட் அப்படின்னு போட்டுக்கோங்க. நீங்கள் சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு ஆப் வரும், நல்லா பார்த்துக்குங்க. ரெட் நோட், இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பு பார்த்தீங்கன்னா சைனீஸில் தான் இருக்குது. ஸோ இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அடுத்தடுத்து நானே ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி வீடியோ போடலான்னு இருக்கேன். ஸோ உங்களுக்கு நான் இதை ஷேர் பண்ணிக்கிறேன். நிறைய பேர் நிறைய நீச்சை தேடிட்டு இருப்பீங்க. இந்த நீச் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான நீச்சு. கண்டிப்பாக நீங்கள் இந்த நீச்சை மிஸ் பண்ணிடாதீங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்ஸ்டாலிங் ஆன உடனே நம்ம சில விஷயங்களை செஞ்சுட்டு இந்த ஆப் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஓப்பன் கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அக்ரி கொடுத்துக்குங்க. இது ஒரு சைனீஸ் ஆப்பு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அலோ கொடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இயர் கொடுங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுங்க. இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஸோ எந்த பர்பஸ்க்காக நீங்கள் இந்த ஆப்குள்ளே வந்திருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஸோ ஜஸ்ட்டு நம்ம என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ் கொடுத்துக்கலாம். ஏதாவது 3 கேட்டகரி நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ நான் ஜஸ்ட்டு சிம்பிளாக செலக்ட் பண்ணிக்கிட்டேன், நீங்களும் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அலோ கொடுங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரியெல்லாம் வரும், லேட்டர் கொடுத்துக்கோங்க. இப்போது நீங்கள் இதில் நிறைய சைனீஸ் பற்றி நிறைய வீடியோஸ் வரும், சரிங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இதில் இந்த இடத்துல மூவி எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்னு போடுங்க. மூவி எக்ஸ்ப்ளனேஷன் போட்டுட்டிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்காத மூவிஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். லாங்குவேஜ் புரியலனாலும் பார்க்கலாம் அப்படின்ற அளவுக்கு இவங்களுடைய மூவிஸ் எல்லாம் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஸோ லாகின் பண்ண சொல்லுது, நான் லாகின் பண்ணலை. நீங்கள் தேவைப்பட்டால் லாகின் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் பேசிக்காக அப்படியே இதை டச் பண்ணி வெளியே வந்துடுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியெல்லாம் கேட்கும். ஐ நோ கொடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த மூவியை நான் மியூட் பண்ணி தான் வச்சுருக்கேன். இருந்தாலுமே பார்க்கவே நல்லா இருக்குது, ஒரு பெரிய மனுஷன் போல் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மனுஷனுக்கு மேலே நிறைய பேர் விளையாடிட்டுருக்காங்க. ஸோ இப்போ நானே மூவி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேங்க பேசிக்காக. இப்போ நீங்கள் இது போலவும் பேசிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதை எப்படி டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா, லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இங்கே பாருங்கள், சேவ் கொடுத்துருங்க, சரிங்களா? சேவ் கொடுத்தா உங்களுடைய கேலரிக்கு சேவ் ஆகிடும். ஸோ நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் கேட்கும், நீங்கள் அலோ கொடுத்துக்குங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ரெட் நோட்டில் டவுன்லோட் பண்ண அந்த வீடியோ இங்கே வந்துருச்சு. ஃபஸ்ட்டு உங்களுடைய வீடியோவை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க. ஸோ இந்த வீடியோவுக்கு எக்ஸ்பிளைன் நீங்கள் வேறு லெவலில் கொடுக்கலாம். ஆனால் கண்டிப்பாக இந்த வீடியோவை யார் வேணாலும் நின்று பார்க்கலாம். காரணம் இப்போ பாருங்கள், ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஒரு மனுஷன் ஃபுல்லாக படுத்துட்டு இருக்கான். அவன் மேலே எல்லாரும் ஏறி வராங்க. ஸோ இது பார்க்கவே வினோதமாக விசித்திரமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கண்டிப்பாக நீங்கள் பண்ணலாம். ஸோ ஒரு சேனல் இன்றே ஸ்டார்ட் பண்ணுங்கள், அதுவும் நன்றே ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ அடுத்த ஸ்டெப் நம்ம போயிடலாம். சரிங்களா? ஆனால் நம்ம செகண்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண அந்த வீடியோவில் இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். என்னென்னா ஸ்கிரிப்டை நம்ம தனியாக எடுக்கணும், எழுத்து வடிவில். அதுக்கு நீங்கள் ஏஐ டிரான்ஸ்கிரிப்ட் வீடியோ டு டெக்ஸ்ட் ரிவர்ஸ் அப்படின்னு போட்டுக்கிட்டு நீங்கள் சர்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் ரிவர்ஸ் சைட் அப்படின்னு இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள் ஃப்ரீ ஆடியோ வீடியோ டிரான்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. இதை நீங்கள் டச் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்ல. இந்த டிரான்ஸ்கிரிப்ட் நவுன்னு இருக்கா, இதை நீங்கள் டச் பண்ணி மேலே இந்த இடத்துல நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ப்ளஸ்ஸை டச் பண்ணிக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கேலரிக்குள்ளார போய்க்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இப்போது நம்ம டவுன்லோட் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த வீடியோவை உள்ளே கொண்டுட்டு வரலாம். அதுக்கு நீங்கள் இங்கே பாருங்கள் நிறைய கூகுள் டிரைவ் வச்சுருப்பீங்க. எக்ஸாக்டாக எந்த கூகுள் டிரைவில் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இப்போது கேலரியில் இருந்து நான் எடுத்துகிட்டு வரேன், ஏன்னா கேலரி தான் ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை தான் நான் வந்து ரெட் நோட்டில் இருந்து டவுன்லோட் பண்ணேன், அதாவது ஒரு சைனீஸ் ஆப்லேருந்து. இதை நான் உள்ளே கொண்டுட்டு நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம இங்கிலீஷில் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஐ எம் ஏ ஹியூமன் அப்படின்னு இருக்குது, டிக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் டிரான்ஸ்கிரிப்பிங் அப்படின்னு இருக்கும், இதை நீங்கள் டச் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ கன்வெர்ட் ஆகிட்டுருக்கு, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். டிரான்ஸ்கிரிப்பிங் ஆகிட்டுருக்கு, 0% இருக்குது. கொஞ்ச நேரம் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். சரிங்களா? ஏன்னா பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்குள்ளேயே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு யூடியூப்பில் வாட்சஸ் கம்ப்ளீட் பண்ண நிறைய ஐடியாஸ் தேடிட்டுருப்பீங்க. நம்மளுடைய சேனல்லே எக்கச்சக்க ஐடியாஸ் இருக்குது. நம்மளுடைய சேனல் ஜஸ்ட் 2 மந்தில் மோனிடைஸ் வாங்கியிருக்கு. நம்ம கொடுத்த அந்த வீடியோவில் இருந்து ஸ்கிரிப்ட் கிடைச்சிருச்சு. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் நமக்கு இங்கிலீஷில் கிடைச்சிருக்கு. இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா காப்பி பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நீங்கள் டச் பண்ணிங்கன்னா காப்பி பண்ணிப்பீங்க. இப்போ நீங்கள் ஒரு ஸ்டோரியை கண்டுபிடிச்சிங்க. நெக்ஸ்ட்டு அந்த ஸ்டோரியில் இருந்து கதையை நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டீங்க. சரிங்களா? தனியாக எடுத்துட்டீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் ChatGPTன்னு ஒரு ஆப் இருக்குது, அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போது இந்த ChatGPTயில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஆஸ்க் எனிதிங்னு இருக்கா, இதை நம்ம டச் பண்ணிக்கிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணிக்கலாம், பேஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு தமிழ், லாஸ்ட்டில் வந்து தமிழில் சொல்லுங்கள். நீங்கள் எந்த மாதிரி லாங்குவேஜில் கொடுக்குறீங்களோ அதே போல் அது கொடுத்துரும். இப்போ லாஸ்ட்டில் நீங்கள் தமிழில் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஏரோ மார்க்கை டச் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் தமிழில் ரைட் பண்ணி நமக்கு கொடுக்குறாங்க. இருந்தாலுமே இதில் வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கும், லெட்டர்ஸ் மிஸ்டேக் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா நம்ம புக்கில் இருக்கும் பார்த்தீங்களா, நம்ம டீச்சர்ஸ் எல்லாம் படித்து நமக்கு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தமிழில் இருக்குது. நம்ம பழக்க வழக்க தமிழில் இல்லை. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா திரும்பவும் ChatGPT கிட்ட இன்னும் தெளிவாக ஈஸியாக சொல்லுங்கள் கேட்டிருக்கேன். ஸோ என்ன கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். இப்போது நம்ம பேச்சு வழக்கத்தில் பேசுவோம் பார்த்தீங்களா, உரையாடல் மாதிரி, அந்த மாதிரி நமக்கு ஸ்டோரி கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மூவி எக்ஸ்பிளனேஷன் இந்த கேட்டகரியில் வீடியோ போடுறதா இருந்தால் ஸோ நீங்கள் ஒரு சில விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம பார்ட் 1 பகுதி 1ல் மூவி ஸ்கிரிப்டை பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு அந்த மூவி ஸ்கிரிப்டை கன்வெர்ட் பண்ணோம் ஸ்டோரியாக. ஸோ கன்வெர்ட் பண்ண அந்த ஸ்டோரியை நம்ம ரீரைட் பண்ணோம். இப்போது நம்ம 4th ஸ்டெப் என்ன பண்ண போகிறோன்னா ரீரைட் பண்ண அந்த ஸ்டோரியை ஆடியோவாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஆடியோ நீங்களே பேசிக்கலாம், இல்லைன்னா நம்ம ஏஐ கிட்ட கொடுத்து பேசிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்னா
ஒரு ஏஐ ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ கூகுளில் பார்த்தீங்கன்னா 11 லேப்ஸ் அப்படின்னு போட்டுக்கிட்டும் ஏஐ வாய்ஸ் டூல். ஸோ இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கெட் ஸ்டார்ட் ஃப்ரீன்னு இருக்கும். இதை நம்ம டச் பண்ணிக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் சைன் அப் வித் கூகுள்னு. இதை நீங்கள் டச் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா உங்களுடைய பாஸ்வேர்டு கூட நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கோங்க. நான் சைன் அப் வித் கூகுள் கொடுத்துக்கிறேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட் வரும். நீங்கள் எதெல்லாம் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் ரொம்ப ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த இடத்துல இங்கே பாருங்கள், இந்த 3 டாட்டை டச் பண்ணி டெஸ்க்டாப்பை ஆன் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த வெப்சைட் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இப்போ நீங்கள் இந்த ஹோம் பேஜை, அதாவது ஹோம் டேபை டச் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே பாருங்கள், நம்ம டெக்ஸ்ட் டு வாய்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வாய்ஸை செலக்ட் பண்ணணும். இங்கே நிறைய டைப்பில் வாய்ஸ் ஓவர் இருக்குது. சரிங்களா? அந்த வாய்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா வாய்ஸ்னு இருக்குது. இதை நம்ம டச் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். அடுத்த பேஜ் இப்படி வந்துடும். ஸோ இந்த இடத்துல இங்கே பாருங்கள், நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஸோ கொஞ்சம் நான் இப்படி சர்ச் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல தமிழ் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஏன்னா தமிழில் தான் நமக்கு வாய்ஸ் தேவை. அதனால் தமிழ்னு போட்டுக்கிட்டேன். கீழே சர்ச் லைப்ரரின்னு வரும். இதை நம்ம டச் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு வாய்ஸை நீங்கள் டச் பண்ணி பாருங்கள். ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை சுவாரஸ்யமாக சொல்ல விரும்புகிறீர்களா? இந்த குரல் தனக்கென்று ஒரு தனி ரசிகர் பட்டாளத்தை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய வாய்ஸ் இங்கே இருக்குது. சரிங்களா? நீங்கள் ஒவ்வொன்றா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வாய்ஸை நீங்கள் செக் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல இங்கே பாருங்கள் ஆட், இதை நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இந்த வாய்ஸை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதே இடத்த டச் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட் டு ஸ்பீச், இதை நம்ம டச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம சேட் ஜிடிபியிலேருந்து காப்பி பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வரலாம். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா சேட் ஜிடிபியை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து அந்த கதையை வந்து ஃபுல்லாக வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஸோ அந்த கதை மேலே லாங் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு செலக்ட் டெஸ்ட்டு, இதை நம்ம கொடுத்துக்கிட்டு ஸோ அந்த கதையை நம்ம அப்படியே வந்து காப்பி பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபுல்லாக நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ காப்பி பண்ணிக்கிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காப்பி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, வெளியே வந்துட்டு ஸோ 11 லேப் இந்த ஆப்புக்குள்ளார வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த நம்பர்ஸ் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் நம்ம எரேஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? எரேஸ் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நம்பர்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ உங்களுடைய ஸ்டோரி மட்டும் நீங்கள் இங்கே எழுதிக்கோங்க. அது மட்டும் இல்லை, ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தால் நீங்கள் சரி பண்ணிக்கோங்க. சரி பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல இங்கே பாருங்கள் வாய்ஸ்ன்னு இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வாய்ஸ் இருக்குது, இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கிறேன். ஒரு நாள் கொண்டிருக்கின்றன. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஒரு நாள் ஒரு சிறிய நகரத்தின் கடற்கரையில் ஒரு நாள் ஒரு சிறிய இப்போது இந்த மாதிரி நம்மளுடைய வாய்ஸ் ஓவரை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். கீழே பக்கத்துலேயே டவுன்லோட் சிம்பிள் இருக்கும். அதை டச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ டோட்டலாக இப்போ நான் வெளியே வந்துடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 4th ஸ்டெப் பார்த்துட்டோம். என்ன பார்த்தோன்னா, ரீரைட் கன்வெர்ட் டு ஆடியோ. ஸோ நம்ம மூவி ஸ்கிரிப்டை கண்டுபிடிச்சி அந்த மூவி ஸ்கிரிப்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு அந்த மூவி ஸ்கிரிப்டை ரீரைட் பண்ணோம். இப்போ ஃபைனலாக 4th ஸ்டெப் வந்து ரீரைட் பண்ண அந்த ஸ்கிரிப்டை ஆடியோவாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம 5th ஸ்டெப் என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணோம் பார்த்தீங்களா அந்த வீடியோ, இப்போ நம்ம 4th ஸ்டெப்பில் வாய்ஸ் ஓவர் க்ரியேட் பண்ணோம் பார்த்தீங்களா, அதையும் ஒன்றா சேர்த்து ஒரு வீடியோ க்ரியேட் பண்ண போகிறோம். அது எப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். அதுக்கு நான் வந்து என்ன ஆப் யூஸ் பண்ண போகிறேன்னா, இன்ஷாட் ஆப்பை யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இன்ஷாட் ஆப் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஷாட்டை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வீடியோவை டச் பண்ணிக்கிட்டு நியூவை டச் பண்ணிக்கிட்டு பிளாங்கை டச் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு டிக் பண்ணிக்கிட்டு இந்த பிளாங்கை நான் இழுத்து விட்டுக்கிறேன். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இழுத்து விட்டுக்கிட்டோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்லேருந்தே இதை வச்சுக்கிட்டு பிஐபிக்குள்ளே போயிட்டு நம்ம டவுன்லோட் பண்ணோம் பார்த்தீங்களா ஃபஸ்ட்டே ஒரு வீடியோ, அதை உள்ளே கொண்டுட்டு வரோம். சரிங்களா?
நம்ம ஃபஸ்ட்லேயே டவுன்லோட் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த ஷார்ட்ஸ் அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் டவுன்லோட் பண்ணும் அதை உள்ளே கொண்டுட்டு வந்துடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை நான் டச் பண்ணிக்கிட்டு வெளியே வரேன். இந்த கேன்வாஸை டச் பண்ணிக்கிட்டு நம்ம ஷார்ட்ஸ் தான் போட போகிறோம். அதுக்கு 9:16 வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு திரும்பவும் நம்ம இந்த பிஐபிக்குள்ளார போயிட்டு நம்ம இந்த இமேஜை டச் பண்ணிக்கிட்டு க்ரோப் பண்ணிக்கலாம். இந்த இமேஜை சரிங்களா, இதில் இருக்கிறது எல்லாமே க்ரோப் பண்ணிக்கலாம். ஸோ வரைய இந்த இமேஜ் மட்டும் நம்ம வச்சுக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம பெருசு பண்ணிக்கலாம். அதே போல் இங்கே லாஸ்ட்டு வரைக்கும் நீங்கள் வாங்க. ஏதாவது இங்கே பார்த்தீங்கன்னா சைனீஷில் இருக்குது லாஸ்ட்டு ஃபினிஷிங், அதையும் நம்ம கட் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸ்ப்ளிட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கான அந்த ஸ்டோரி இருக்குது பார்த்தீங்களா, இப்போது வாய்ஸை நீங்கள் குறைச்சிக்கோங்க. இதை டச் பண்ணி வால்யூமை குறைச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல இதை டிக் பண்ணி வெளியே வாங்க, டெக்ஸ்ட்டு போங்க. இப்போ டெக்ஸ்ட்டில் இந்த கதையை பற்றி நீங்கள் ஏதாவது எழுதுங்க சரிங்களா, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எழுதுங்க சரிங்களா. எழுதிக்கிட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை டச் பண்ணி ஃபுல்லாக விட்டுறலாம். இதே போல் கீழேயும் நீங்கள் ஏதாவது எழுதிக்கோங்க. ஸோ நான் கீழேயும் எழுதி வச்சுக்கிட்டு இது ஃபுல்லாக நம்ம வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்துக்கலாம். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ப்ளே பண்ணி பார்க்கலாம். வாய்ஸ் ஓவர் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இன்டர் டச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆடியோ ஃபைல் போய்கிட்டு நம்ம இப்போ 11 லேப்பில் வந்து வாய்ஸ் ஒன் க்ரியேட் பண்ணோம் பார்த்தீங்கன்னா அதை உள்ளே கொண்டுட்டு வந்துடலாம். மை ஃபைல் டச் பண்ணிக்கிட்டு இப்போ 11 லேப்பில் நம்ம உருவாக்குன அந்த ஆடியோ ஃபைலை உள்ளே கொண்டுட்டு வந்துடலாம். நெக்ஸ்ட்டு இப்போ ஃபைனலாக ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த ஆடியோ ஃபைல் வந்து லென்த்தாக இருக்கும். இமேஜை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கணும் சரிங்களா, இல்லைனா டூப்ளிகேட் கூட பண்ணி வச்சுக்கலாம். நல்லா இருக்கு இல்லைங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ டூப்ளிகேட் பண்ணிக்கிட்டு ஃபைனலாக ப்ளே பண்ணி பாருங்கள். ஒரு நாள் ஒரு சிறிய நகரத்தின் கடற்கரையில் ஒரு மாபெரும் மனித உடல் திடீரென தெரிகிறது. அவன் தோற்றம் பார்ப்பதற்கே பயமாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அழகான சைனீஸ் ஸ்டோரியை தமிழில் கன்வெர்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வாட்டர் மார்க் இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஷார்ட்னு இருக்கும். இதை டச் பண்ணி நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கோங்க சரிங்களா. எக்ஸ்போர்ட் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் 5 ஸ்டெப்பை முடிச்சிருக்கீங்க. என்னென்ன ஸ்டெப்புன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஃபைனல் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோன்னா வீடியோவை அப்லோட் பண்ண போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு ப்ராப்பராக அப்லோட் பண்ணணும். அது எப்படின்னு சொல்லிட்டு பஸ்கமல்ல ஒரு லிங்க் கொடுக்குறேன், அதை பார்த்து நீங்கள் ப்ராப்பராக அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு இந்த டைப்பில் ஒரு சேனலை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ வேறு லெவலில் இருக்கும் சரிங்களா. இதுதான் மூவி எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒரு சேனல். இப்படி தான் வந்து அவங்க பண்ணிகிட்ருக்காங்க சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ உங்களுக்காக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டைட்டிலில் நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா சரியான நீச் இது சரிங்களா, சரியான வியூஸ் போகும் இந்த மாதிரியான கண்டென்ட்டுக்கெல்லாம். ஸோ உங்களுக்கு மூவி எக்ஸ்பிளைன் எப்படி பண்ணுவதுன்னு சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லை, யூடியூப் செட்டிங்கு, கஸ்டமைசேஷன், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மானிட்டைசேஷன் அப்ளை, டேக்ஸ் ஃபார்ம் அப்ளை, வெரிஃபிகேஷன் எதுவாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக ஜாயின் மெம்பர்ஷிப் அதாவது 199 ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் 199 தான். உங்களுடைய டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க. யூடியூப் பற்றி பேசிக்காக தெரிஞ்சுக்கோங்க. பேசிக்காக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் மானிடைஸ் ரீச் ஆகிடுவீங்க. ஸோ 199 ஜாயின் பண்ணிக்கிட்டு என்னுடைய மொபைல் நம்பர் இருக்குது, எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நிறைய பேர் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட இன்டர்வியூஸ் எல்லாம் நான் வந்து வீடியோவாக கொடுத்துருக்கேன். ஸோ என்னுடைய பிளேலிஸ்ட்டில் பாருங்கள். ஸோ அது மட்டும் இல்லை, யூடியூப் ஸ்டார்ட் முதல் மானிடைஸ் வரை எல்லா வீடியோவும் இருக்குது. வாட்ச் ஹவர்ஸ் ஏன் குறையுது, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வியூஸ் வரலை, நெக்ஸ்ட் A to Z எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லை, டே வந்து உங்களுடைய டவுட்டை தான் நான் வந்து வீடியோவை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நிறைய பேருடைய வீடியோ ரெடி ஆகிட்டுருக்கு. கம்மிங் நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ முழுவதும் பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. நன்றி, வணக்கம்.